எக்ஸாக்டாக facebook.com டொமைன்லேயே போய்ட்டு கூட அவங்களால அட்டாக் பண்ண முடியும். பட் நீங்கள் கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க் பேஸ் பண்ணி தான் இதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து அன்னோன் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே பாசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதான் வந்து டிஎன்எஸ் பாய்சனிங் சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வி லேர்ன்ட் லைக் இப்படிலாம் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லாம் ஹேக் பண்ணான்னு சொல்லிட்டு அதே மெத்தட் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷிங், ஸ்பேஸ் ஃபிஷிங் அது மாதிரி நிறைய இருக்குது இல்லை. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கே ஒரு கோராக எடுத்து லேர்ன் பண்ணும்போது பார்ப்பீங்க. இப்போ பேங்க் க்ரெடென்ஷியல்ஸ் எப்படி ஹேக் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் க்ளோன் பண்ண முடியாது. அவங்களோட சைட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். வி நோ தட் அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியும் சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், HDFCயில் வந்து எதனா ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே,